Hi friends, welcome to Zainul recipes தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து அரிசி இல்லாம ராகி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 1.5 கப் வந்து ராகி வந்து முழு ராகி எடுத்துர்க்கேன். க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா கடையில. அந்த ராகி தான் நான் எடுத்துர்க்கேன். சில ராகில வந்து நல்ல அந்த திப்பிலாம் இருக்கும் பாருங்க, க்ளீன் பண்ணாமல் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வாங்காதீங்க, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு 1/2 கப் வந்து குதிரைவாலி அரிசி நான் எடுத்திருக்கேன். மில்லட்டில் நம்ம எடுக்க பார்த்து ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி வந்து வளர்கிற பசங்களாக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி வந்து நீங்கள் இட்லி சாப்பிடணும்னு தோண பார்த்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் 1.5 கப் வந்து ராகியும், ஒரு 1/2 கப் வந்து குதிரைவாலி அரிசியும், 1/2 கப் உளுந்து, முழு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து தண்ணி ஊற்றி 2-3 டைம் அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சு போதும். ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது, சீக்கிரமாக ஊறிடும். ஏன்னா நம்ம உளுந்து தான் ஊறுறதுக்கு லேட் ஆகும். நல்லா அலசிட்டு ஊற வச்சிடலாம். இதை அப்படியே மூடி நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா அலசிடுங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். நல்லா ஊறியும் வந்திருக்கும். இப்போ நான் திறந்து காட்டுறேன். 2 மணி நேரம் கழித்து நான் திறந்து நான் இது வந்து அரைக்க போகிறேன். நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், உளுந்து நல்லா பெருசாக இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வந்து நம்ம கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. சப்போஸ் மிக்ஸி இருந்தால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. கிரைண்டர் நம்ம போட்டு அரைக்கப்போ ரொம்ப நேரம் டைம் ஆகும். அதேமாதிரி வந்து கரண்ட்டுமே அதிகமாக இழுக்கும். மிக்சியில் நம்ம சீக்கிரமாக அரைச்சிடலாம், ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளேயே அரைச்சி முடிச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் இதுக்குள்ளே தான் ஆகும். நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சாச்சு. நான் தண்ணி வந்து அந்த தண்ணியை ஊற்றி தான் வந்து அரைச்சேன். இந்த பதத்துக்கு அரைக்கணும். மாவு கையில் எடுத்தால் அரிசி ஒட்டாமல் இருக்கணும். நல்லா பேஸ்ட்டாக இருந்தால் தான் நமக்கு இட்லி நல்லா வரும். அதே மாதிரி உப்பு போட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு காலையில் எடுத்து காட்டுறேன் எப்படி புளிச்சிருக்கு, நீங்களே பாருங்கள். ஏன்னா நான் மில்லட்டில் வந்து அரிசியுமே சரி அந்த ராகியுமே எடுத்திருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வந்து சாதா அரிசி, பச்சை அரிசி, இட்லி அரிசிலாம் சேர்க்க பார்த்து அவ்வளோ ஹெல்தி இருக்காது. ஏன்னா அதில் வெயிட் வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட் நிறையா இருக்கும். இந்த குதிரைவாலி அரிசியில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் எல்லாத்துலேயுமே இருக்கும், ஆனால் கொஞ்சமாக இருக்கும். இப்போ இந்த நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் மாவு, நல்லா வந்து புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் மாவு. இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா புளிச்சிட்டு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றிடலாம். தோசையுமே நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும் கரெக்டாக வரும். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. இப்போ இது இட்லி ஊற்றிடலாம். நான் காலையில் ஊற்றுறதுக்கு எடுத்திருக்கேன். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நான் இட்லி தட்டு வந்து நல்லா தொடச்சிட்டு அதில் வந்து நம்ம வந்து மாவு வந்து ஊற்றி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இட்லி சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 4 இட்லி தான் ஊற்றி காட்ட போகிறேன் உங்ககிட்ட. நல்லா மாவுமே ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இட்லி ஊற்ற பார்த்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு இட்லி வந்து நல்லா வரும். தண்ணியாக ஊற்றி வச்சோன்னா இட்லி வந்து வராது, ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா வந்து மூடி வச்சுட்டேன். நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம இது எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு மில்லட் ராகி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவி வந்து செய்ய போகிறோம். சிக்கன் குழம்பு வந்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் குழம்பு வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரே நாள்லேயே வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். 2 வெங்காயம், 1 தக்காளி சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நம்ம கிரேவிலாம் செஞ்சோன்னா அந்த ஒரு மதியான டைமுக்கு மட்டும் தான் சாப்பிட முடியும். இப்போ காலையில் நீங்கள் இந்த குழம்பு வந்து வச்சுட்டிங்கன்னா காலையில் வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம். மதியானம் வந்து ஏன்னா கீ ரைஸு இல்லை ஒரு ஒயிட் ரைஸ் இதுக்கு வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி ரச சாதத்துக்கு சாப்பிட்லாம். நைட்டும் அதேமாரி வச்சுக்கலாம். இது ஒரே ஒரு குழம்பு செஞ்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். மிளகு, சோம்பு, ஜீரகம், பச்சை மிளகா, உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து அரைச்சிடலாம். நம்ம அது கூட ஒரு 2 முந்திரி நான் சேர்த்துக்கிறேன். முந்திரியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். முந்திரி நான் சேர்க்கவே இல்லை, அதனால் முந்திரியை சேர்த்து மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடலாம். இப்போ குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பிரியாணி இலைலாம் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் காலையில் செஞ்சிட்ருக்கேன். ஏன் நான் காலையில் செய்கிறேன்னா மதியானத்துக்குமே வச்சுக்கலாம். சப்போஸ் கரண்ட் இருக்கோ, இல்லை நம்ம இந்த மாதிரி ஒரே வேளை வச்சுட்டோன்னா நைட்டு வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்லாம். மறுநாள் தான் நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி காலையில் செஞ்சு நைட்டு வரைக்கும் சாப்பிட்லாம், மதியானம் சாப்பிட்லாம், நைட்டு சாப்பிட்லாம். சிக்கன் குழம்பு செஞ்சிங்கன்னா இதே மெத்தடில் மட்டன் குழம்பும் செய்யலாம். நான் வெங்காயம், தக்காளி சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும், ஓரளவுக்கு வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகுலாம் வந்து அந்த அரைச்சி
வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்லேயே வந்து காரம் இருக்கும். அதனால் நான் மிளகு நான் அதில் எக்ஸ்ட்ராவே சேர்த்துனேன். மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து கோல்டு இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா சரியாயிடும். அதுக்காக தான் சிக்கன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து அந்த புதினா வந்து சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு வேறு எந்த மசாலாவுமே நான் சேர்க்கல. மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்துருந்தேன். இது ஓரளவுக்கு ஆவிலேயே வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும் சிக்கன்லாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த விழுதை சேர்த்துட்டு தண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். நம்ம தேங்காய்லாம் சேர்த்துருந்தோம், அந்த மிக்சியில் அரைக்க தேங்காய், வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்துருந்தோம். அது நல்ல ஒரு திக்னஸாக நல்ல குழம்பு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். கஸ்தூரி மெயின்ட்டி இருக்குது பார்த்திங்களா, அது லேசாக கையால் கசக்கி அதில் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா நம்ம அந்த வெங்காயத்துக்கெல்லாம் பச்சை ஸ்மெல் போகணும். அதனால் 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் இப்போ பரோட்டா சப்பாத்திலாம் செஞ்சால் கூட நல்லா பர்ஃபெக்டான ஒரு குழம்பாக இது இருக்கும். இப்போ குக்கர் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு குழம்பு, ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக வந்து கண்ணாடி வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நாமே கண்ணாடி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய கண்ணாடி. அந்த 2 கண்ணாடி யூஸ் பண்ணாத கண்ணாடி, அதுவுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், இப்போ யூஸ் பண்ணலை, வச்சுருக்கோம் அப்படியே. இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற கண்ணாடி. இப்போ வச்சு தலை வலிச்சுனா மட்டும் நான் போடுவேன், படிக்க பார்த்து போடுவேன், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கண்ணாடி இருக்குது பார்த்திங்களா, இந்த கண்ணாடியில் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி கிராராக தெரியும் பாருங்கள். நமக்கு டஸ்ட்டெல்லாம் இருந்து தொடச்சாலுமே சரி அது ஒரு மாதிரி தெரியும். அதுக்கு தான் இந்த டிப்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்லேயும் அந்த கண்ணாடி யூஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு குறிப்பை நான் கொடுத்துருப்பேன். நான் வந்து யூஸ் பண்ணுற கண்ணாடி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கண்ணாடியை வந்து நம்ம என்னதான் தொடச்சி யூஸ் பண்ணலாம், அந்த டஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி கண்ணிலே வந்து உருட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜு வந்து போட்டிருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். இந்த கண்ணாடியை நீங்கள் யூஸ் பண்ண கண்ணாடியை வந்து இதனால் எந்த ஆபத்துமே வராது. நான் யூஸ் பண்ணுற கண்ணாடி அந்த ரோஸ் கலரை எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வேணாம், கீழேயே வச்சுருங்க. ஏன்னா கூலிங் நிறைய இருக்கும் ஃப்ரிட்ஜில். நம்ம ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னா கூலிங் எல்லாம் வந்து அந்த கண்ணாடியில் போகும். அதுக்காக தான் ஃப்ரிட்ஜு போட்டிருந்தா தான் கூலிங் வந்து ஸ்லோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த தண்ணிலாம் வந்து லீக் ஆகும் பார்த்திங்களா, அப்போ வந்து நமக்கு நல்லா வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்காக நான் மூடி போட்டு ஃப்ரிட்ஜை மூடிட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து அதை நல்லா வந்து துணி போட்டு தொடச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த ஒரு மாதிரியே தெரியுது, கண்ணெலாம் ஒரு மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மிஸ்டேக் வந்து இருக்காது. அதுக்காக தான் நான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லைக்கும் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா தொடச்சி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு அந்த மாதிரி கிராராக இருக்குதுன்னு சொல்கிற பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து இருக்காது. அதுக்காக நான் தொடச்சி காட்டுற பாருங்க. நல்லா அழுத்தி அந்த துணியிலே வந்து தொடச்சிட்டோன்னா அதில் இருக்கிறது எல்லாமே வந்து தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.